வியாசர்பாடி வரைக்கும் வேலையா போயிருக்காராம். ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணும் போது சரி இதே மாதிரி வேற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அந்த அடிப்படையில் தான் சில பாடல்களும் அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் கமெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க பசங்க வந்து சினிமா டைலாக் சொன்னாங்க, நாம சினிமா பாட்டுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, ரெண்டு இல்ல நீ கரப்பாம்பூச்சி மாதிரி. நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா, கன்றாவி நல்லா படிச்சுட்டே இருக்கும்போது ஏற்படுத்த மாதிரி கரண்ட் கட்டு, அந்த மாதிரி தானே நீ. நீ விரல்கள் என்றால் நான் நகமா மோதிரமா, சந்தேகமே வேணாம், நீ நகை சுத்தியேதான். ஐயோ ஐயோ உன் கண்கள், ஐயையோ உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ ஐயோ ஐயோ. இப்ப ஐயோன்னு என்ன பிரயோஜனம்? அப்பவே சொன்ன அவனுக்கு கண் வழி பார்க்காதுன்னு கேட்டியா? ஒரு மாலையில வெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. ஏன் தொலை மாட்டேன்? தொலைவில் இருக்க அவளை பார்த்தேன், எதற்கு ட்ரைனேஜ் முடி தந்துச்சு அதை பாத்தியா? இல்லாத இடத்தில் தனி வீடு கட்டிக்கொள்ள தோணும் தோணும் தோணும். ஊரு சுத்தி கடை வாங்கினா வேற எப்படி தோணும்? பாடம் முழுக்க நிலவை கேட்டேன், வாழும் போதே சொர்க்கம் கேட்டேன். வாழும்போது சொர்க்கம் கேட்ட ரைட்டு, அதுனா வானம் முழுக்க நிலா எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பாத்தியா? வானத்தை சுத்தி வத்தல் வச்ச மாதிரி. நான் அழைக்கவா எழுதிடவா, எதுக்கு நான் தப்பிக்கணும் தனியா போற, நீ எதுக்கு திரும்பி பாக்குற? நீ திரும்பி நின்றால் நான் நிற்கவா போய்விடவா. இன்னொன்னு கிளம்பலையா? நன்றி. பேச சொல்லிட்டாங்க, ஒன்றும் புரியல. 1900 உங்களுக்கு தெரியும், என் பேர் சந்தான கிருஷ்ணன், பிசிக்ஸ் வரையற இருந்தேன் உங்களுக்கு. இப்போ நான் ப்ரொஃபஸர் இன் பிசிக்ஸ் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கேன். நான் திருப்பி பேச வந்தேன்னா நீங்க எல்லாம் சாப்பிட போகிறது கொஞ்சம் பேசணும், நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அருமையான இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களுக்கு டென்ஷன்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கிட்ட டிகிரி ஸ்டூடெண்ட் கிட்ட இப்போ தெரியும் பிரைவேட் காலேஜஸ்ல எவ்வளோ ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், டென்ஷன் வாழ்க்கை. இந்த டென்ஷன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபங்க்ஷன் காலையில இருந்து எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. ஆக்சுவலி 8EEE கோச்சிங் கிளாஸ் காலையில் போனேன். நான் கிளாஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஒய்ஃப் கூட சொன்னாங்க, என்ன கிளாஸ்லாம் கேன்சல் பரவாயில்ல. 11 ஸ்டூடெண்ட்டு வந்து திடீர்னு வந்து சார் நீங்க கண்டிப்பா வரணும்னு இன்விடேஷன் கொடுத்தாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு நான் வரணும்னு வந்தேன். அது கண்டிப்பா எல்லா இங்க இருக்க எனது அருமையான மாணவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்சம் டென்ஷன் பார்த்து எப்பவுமே, அதனால வாழ்க்கையில ரொம்ப ஃபாஸ்டா முன்னேற முடியல, ஸ்லோவா தான் முன்னேறிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இருந்து எனக்கு நான் இந்த நிலையில நிக்கிறேன்னா அதுக்கு எனக்கு படிச்சது காரணம் என்னுடைய கல்வி தான். நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மீனாட்சி அம்மா ட்ரஸ்ட், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வந்து வாழ்க்கையில படிக்கட்டுக்கு நாங்களாம் எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் ஸ்டூடெண்டா இருந்து என் ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரே வயசு தான். நான் காலேஜ் வேலைக்கு வரும்போது 25 வயசு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 25 வயசு தான். அப்ப எம்எஸ்சி முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டோம். 1983 இருந்து 2003 வரைக்கும் இந்த மீனாட்சி அம்மா பாலிடெக்னிக்ல இருந்தேன். ஃபேமிலி ட்ரஸ்ட் அது. ஃபேமிலி குடும்ப சூழ்நிலையால அந்த காலேஜில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. உலகத்துல வெளியில வந்தேன், அப்பதான் உலகம் என்னன்னு தெரிஞ்சு. அது வரைக்கும் ஜாலியா இருந்தேன். ஜாலியா காலேஜுக்கு வர்றது, என்ஜாய் பண்றது, ஜாலியா பேசிட்டு போறது, ஸ்டூடெண்ட்ஸ் வீண் மிரட்டிட்டு இருக்கிறது, ஸ்ட்ரைக்ல போனா திட்டுறது, இப்படியே வந்தான். அப்ப வெளியில வரும்போது 2003 எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் 5 வயசுல இருக்காங்க. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்பதான் வெளியில வரேன். உலகம் எவ்வளவு பெருசா இருந்தா அப்பதான் புரிஞ்சுது. ஏன்னா காலேஜ்லயே ஒர்க் பண்ணிட்டேன். நான் எம்எஸ்சி முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் கூட பண்ணல. ஏன்னா இது வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்கோசம் சொல்ல எடுக்க முடியலன்றால 10th நான் வந்தேன். வந்த உடனே ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கிற காலேஜுக்கு இன்டர்வியூ போனேன். ஜஸ்ட் இந்த டென்ஷன் எல்லாம் மறந்து நான் ஒரு சாதாரண ஒரு ப்ரொஃபஸரா போனேன். எனக்கு மீனாட்சி அம்மா ட்ரஸ்ட்ல நான் பண்ண ஒர்க் எல்லாம் கேட்டு அந்த மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு ஒரு கோஆர்டினேட் HOD ஃபர்ஸ்ட் இயர் போட்டாங்க. 2006ல 2006ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2000 வரைக்கும் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன். நான் எதுக்கு பேச வரேன்னா வாழ்க்கையில வெளியில வரும்போது நம்மளுக்கு எது வருதுன்னா படிப்பு மட்டும்தான் வருது.
நான் பெரிய நினைச்சிருந்தேன், நம்ம பெரிய ட்ரஸ்ட்ல இருக்கோம், நம்மள வாழ்க்கை எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல, சொந்தக்காரங்கள தான் நம்பி இருந்தோம். நான் எதுவுமே பண்ணல. வாழ்க்கையில யாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மள, ஏன்னா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல. முதல்ல இருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சுக்கல. இன்னைக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே எனக்கு நான் வருத்தப்படுறேன் அவங்க குடும்பத்தோட. ஏன்னா இன்னைக்கு நான் வரும்போது ஏன் நான் முதல்ல பேசலன்னா, வந்த உடனே டென்ஷன் 5:30 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி, ஏன்னா நான் ஒன்றும் வாழ்க்கையில் இன்னும் காரு இதெல்லாம் வாங்குறதுக்குலாம் ஒன்றும் சம்பாதிக்கல, நல்ல பேர் மட்டும்தான் சம்பாதிச்சிருக்கேன். இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்தா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு. எப்படி வேணாலும் வாழணும்னா நிறைய ஜாலியா என்ஜாய் பண்ணணும். இப்படிதான் வாழணும் பாலிசில அப்படின்னா இப்படிதான் வாழ்ந்தோம். எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? எம்எஸ்சி, பிஎடி, எம்பிஏ, எம்ஃபில், ஐம் டூயிங் டாக்டரேட். இப்போ நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். பிஹெச்டி 2 இயர்ஸ்ல நான் பிஹெச்டி முடிச்சிடுவேன். இருந்தாலும் எதுக்கு சொல்ல வரேன்னா, தயவு செய்து உங்களுடைய பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுங்க, நல்ல எஜுகேஷன் கொடுங்க. வேற எதுவுமே நமக்கு வராது. அதுக்கு தான் நான் வந்ததே. இப்போ வாழ்க்கையில நீங்க படிக்கிற சம்பாதிக்கிற பணம் இருக்கு தெரியுமா, அந்த பணத்துக்கு வாழ்க்கை வந்து 4 வார்த்தை: கேஷ், CASH. கேஷ். கேரக்டர் முக்கியம், ஆம்பிஷன் முக்கியம், சின்சியாரிட்டி முக்கியம், ஆனஸ்ட் முக்கியம். இந்த 4 சேர்ந்தாதான் கேஷ். அதுல கேரக்டர் எடுத்துட்டு ஆஷ், டஸ்ட். அந்த சீன்ற வேட போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஆஷ்னா அர்த்தம் டஸ்ட் தான். அதனால வாழ்க்கையில முக்கியம் கேரக்டர் முக்கியம், படிப்பு முக்கியம். அது கொடுக்குற எஜுகேஷன் நல்லா கொடுங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு செலவு பண்றாங்கன்னா எனக்கே வருஷம் இவ்வளவு செலவு பண்றாங்க. பணத்தை அவங்க வந்து இது வரைக்கும் எந்த செட்டுமே நடத்தல. ஏன்னா 84ல இருந்து இது வரைக்கும் நடத்திருக்காங்கன்னா எந்த செட்டுக்கு நான் போனதில்லை. நானும் காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த மாணவர் இப்பெல்லாம் படிக்கிற பசங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் ஜாலியாக சொம்படிப்பேன். ஏன்னா இன்டர்னல் மார்க் இருக்கு, 20 மார்க் சொம்படிப்பானுங்க. அப்படி போன உடனே திட்டுவானுங்க. நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த இன்டர்னல் மார்க் வரைக்கும் அப்படின்னு நடிப்பான், வெளில போனாலும் விஷ் கூட பண்ண மாட்டான். நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பையன் வரல திட்டினா எங்களுக்கு என்ன டென்ஷன் அதிகம். சரி, ஜெயாஞ்சனி காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவங்களுக்கே தெரியும். அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்க டாக்டர் படிக்கிறாங்க, ஜெயா ஸ்கூலு. கரெக்ட் தானம்மா? ரைட். ஸோ அந்த ஜெயாஞ்சனி காலேஜ் அட்டண்டன்ஸ் இல்லைன்னா எங்க வேலை போயிடும். டெய்லி அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில எதையும் சாதிக்க. நான் வெளியில வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படா வாழ்க்கை வாழ போறேன்னு. இன்னைக்கு ஸ்டடியா வாழ்ந்துட்டோம். எனக்கு கை கொடுத்தது வந்து படிப்பு தான். நான் மாணவர்கள சொல்றேன், நல்ல எஜுகேஷன் கொடுங்க. AEEE கோச்சிங்கு அது மாதிரி எடுத்தோன்னு சும்மா ஒரு மெட்ரிகுலேஷன் படிச்சு யூ கிவ் லாட் ஆஃப் கோச்சிங், AEEE, AIPMT கோச்சிங்கு இதெல்லாம் கொடுத்து பையன் நல்ல நாலேஜ் கிடைக்குதோ இல்லையோ, IIT கிடைக்குதோ இல்லையோ, நம்மளோட எய்ம் வந்து IIT போகணும், நம்மள வந்து டாக்டர் போகணும். அதுக்கான எஜுகேஷன் தயவுசெய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. முக்கியமானது எஜுகேஷன். அது இருந்தா, ஏன்னா வெளியில வரும்போது ரொம்ப ஒண்ணுமே புரியல உலகமே. இன்னைக்கு சென்னையில நான் வந்திருக்கேன்னா இந்த உலகத்தை புரிஞ்சிருக்குன்னா, அதனால முக்கியமா நான் வெளியில வரும்போது அவஸ்தைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் எம்பில் பண்ணேன். அந்த எம்பிலால தான் எனக்கு காலேஜில் ப்ரொஃபஸர் கிடைச்சது. நான் எம்பில் இருந்தா எனக்கு கிடைச்சிருக்காது. நான் காலேஜ் இருக்கும்போது ஒரு MSc மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் MBA படித்தேன், அப்புறம் B.Ed படித்தேன். அந்த B.Ed கூட ஏன் படிச்சேன்னா, கல்யாணம் ஆகும் போது என் ஒய்ஃப் வந்து MSc, நானும் MSc. எந்த ஒய்ஃப் மதிக்க மாட்டான்னு B.Ed படித்தேன். அந்த B.Ed எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபல் ஆச்சு எனக்கு. ஏன்னா படிக்க நினைச்சுட்டா ஜாலியாக படித்தது. என் ஒய்ஃப் நானும் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் தான், நான் மதிக்க மாட்டான்னு படித்தேன். அதுதான் நான் வெளியில் வரும்போது எனக்கு ஸ்கூல் பிரின்சிபலாக கிடைச்சது. எல்லாமே யூஸ்ஃபுல். அது சரி, என்னுடைய மாணவர், ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் நான் அட்வைஸ் பண்ண முடியாது. இப்போ எல்லாம் என்ன அளவுக்கு கூட அதிகமா இருக்காங்க, எல்லாம் ஹைட்டா இருக்காங்க. எல்லாம் இருந்தாலும் எதுக்கு சொல்ல வரேன், என்னுடைய அனுபவம் நான் சொல்றேன். வெளியில வரும்போது எஜுகேஷன் முக்கியமானது. தயவு செய்து பணத்தை கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. செலவு பண்ணாது, இவ்வளவு செலவு பண்ணாதீங்க, கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. வாழ்க்கையில வந்து நல்லா படிச்சு மீண்டும் நான் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குன்னா, எனக்கு பேசக்கூடாதுன்னு நான் வந்தேன். ஏதாவது உழையிட்டு போறோமோ, எனக்கு பயம் தான். ஏதாவது உழையிட்டு போறோமோ, அது எல்லாரும் அஃபெக்ட் ஆகணும். இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு உணர்ச்சிட்டா தானா பேசணும்னு ஆசை வந்தது. அதனால உங்களுடைய இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தயவுச்சு நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். பேரும் புகழும் எல்லாரோடையும். உங்களுடைய பேரண்ட் ஃபங்க்ஷனும் நாங்கள் அட்டன் பண்ணணும் கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். நண்பர்களே, இந்த கூட்டம் நிறைவுனா இந்த கூட்டத்தை நிறைவு செய்யறோம். இது முடிச்ச பிறகு லஞ்ச் முடிச்சிட்ட உடனே பின்னாடி இன்னொரு செஷன்ல குழந்தைகளோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குது, கேம்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ காலம் கடந்து விட்டபடியால் இந்த கூட்டத்தை இதுவுடன் நிறைவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்காக எங்களுக்கு முதல்ல அலாட்மெண்ட் செய்த எங்களுடைய PSTக்கு, அதாவது பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரருக்கு, அதே உள்ளிட்ட கமிட்டிக்கு, இந்த அசோசியேஷனுக்கு முதல்ல இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த
நாங்கள் கொடுத்த அழைப்பை ஏற்று இவ்வளவு பேர் வருகை தந்து எங்களை இந்த கூட்டத்தை சிறப்பு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நம்முடைய ஆசிரியர்கள் ஒரு தடவை போயிட்டு நேரடியாக பார்த்து எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அதுக்கு சிறப்பான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவ்வளோ தொலைவிலிருந்து இவ்வளோ தூரம் வந்திருந்து எங்களுக்கு சிறப்பான ஒரு கொடுத்த இப்படி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த இடத்தை செலக்ட் பண்றதுக்காக ஒரு சொன்ன பிரபாகர் சொன்ன அனைத்து வார்த்தைகளுமே உண்மைதான். டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஒரே ஃபோன் பண்ணி ஏப்பா இந்த வாரம் சண்டே அன்னைக்கு நான் வர்றேன், என்ன முடிவு பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் சரி நமக்கு வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இதை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கும் முடியாது. சரி இதை செய்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். மற்ற இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு இதை முடிவு செய்வதற்கு குறைஞ்சபட்சம் 3 சிட்டிங் 4 சிட்டிங் எல்லாருமே உட்கார்ந்து செய்தோம். ஆனால் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதற்கு இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த ஹோட்டல் நிர்வாகம், நாங்கள் இதை பார்த்த உடனே இந்த இடம் நல்லா சூட்டபிளா இருக்குப்பா, ஒரு டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய ஹோட்டலை பார்த்தோம், ரொம்ப சிறப்பா இருக்குது, ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா ஓப்பன் டெரஸ் மாடி மேல மீட்டிங் நடத்தும் போது ஹீட் இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்ற யோசனையில அதையெல்லாம் விட்டுட்டு மேற்கொண்டு இன்னொரு ரிசார்ட் ஒன்று போனோம். இதே மாதிரியான ஒரு பெரிய ரிசார்ட் ஒன்று, அதையும் போய் பார்த்தோம். அங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது. எங்களுக்கு அதை விட இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் சிறப்பாக செய்து கொடுத்த இந்த ஹோட்டல் நிர்வாகத்தினருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இந்த மேற்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் மற்றும் இந்த ஒளி அமைப்பு செய்து கொடுத்திருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுத்த இந்த விஷயத்தை நான் உண்மையிலேயே திரு சிவாஜி அவர்களை நான் பாராட்டியாக வேண்டும். ஏன்னா ஒரு அரை நாள் முழுவதும் திருநாள் நகர் முழுவதும் சுத்துறோம். இந்த இடத்துல ஸ்டேஜ் பார்த்து உண்மையிலே நாங்க இப்பதான் நினைச்சு பாக்குறோம், இந்த ஸ்டேஜ் கண்டிப்பா பத்தி இருக்காது. இப்போ நாங்க முன்பக்கம் நகர்த்திட்டு அந்த பக்கம் போட்டிருந்தோம்னா கூட்டம் பிரிங்கி விழுந்து இருக்கோம். இந்த அளவுக்காவது கொஞ்சம் ஓரளவுக்கு நகர்த்தி போட்டு இந்த அளவுக்கு ஸ்டேஜை உயரம் தூக்கி போடவும். இது நடந்துட்டு இருக்கும் போதே மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல திரு சிவாஜி அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்து அவருடைய நண்பர்களை அழைத்து இந்த ஸ்டேஜ் செய்ததோடு மட்டுமில்ல அதை டெக்கரேஷன் வேற செஞ்சாங்க. அதை செய்து கொடுத்த திரு நண்பர் சிவாஜி அவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அதுல இன்னொரு சிறப்பான விஷயத்தை சொல்லணும். சென்னை வெள்ளூர்ல நடந்த மீட்டிலையும் சரி, சென்னையில் நடந்த மீட்டிலும் சரி, ரெண்டுமே வெஜ் ஃபுட்டு மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பியூர்லி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். நண்பர்கள் எல்லாம் நான்வெஜ்ஜும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதால நாம கேட்டுக்கிட்ட ஸ்பெஷல் ரெக்வஸ்டுக்காக வேண்டி அவுட் ஆஃப் திஸ் பெர்மிசஸ் அந்த நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு அந்தந்த பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு 2ஆ பிரிச்சுட்டாங்க. முதல்ல இருக்கக்கூடிய செஷன் வெஜிடேரியன், அதே போல இன்னொரு செஷன் நான்வெஜ். அந்த மாதிரி 2 பிரிவாக பிரித்து அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி செய்திருக்காங்க. பஃபே சிஸ்டம் தான். அதனால எல்லாரும் அவர்களுடைய உணவை அறிந்துவிட்டு மறுபடியும் இந்த கூட்டத்துக்கு இங்க அசம்பிள் ஆகும்படி எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். வருகை புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுற்றும் பூமி உனக்காக, பழந்த வானம் உனக்காக, காலம் பேசும் வண்ணம் நீயும், கனவுகள் கொண்டு பாதையில் நீ வரலாறு செய்ய.
மாட்டேன்